பலம் வந்து கொஞ்சம் குறைவாக தானே சார்? எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறைவே கிடையாது. நீங்கள் என்னன்னா நீங்கள் அதைத்தான் தவறாக எடை போடுறீங்க. எங்கள் தலைவர் 1980 எப்படி கூட்டணி வச்சார்? பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா? சாதாரண காக்கா தேக்காங்க பா நெடுமாறன், நீங்கள் பார்த்தீங்கன்னா பா நெடுமாறன், இது மாதிரி தெரியாத கட்சிகள்லாம் சேர்த்து தான் நடத்தினார். அது அதிகமான 77 காட்டிலும் 1977 காட்டிலும் 1980 அதிகமான சீட்டுகளை வாக்குகளை பெற்றார், தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் தான், இவரும் எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் கட்சி தானே அதிமுக. மதுரை மக்களுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் செல்லூர் தொகுதி மாறப்போறாரு அப்படின்னு அதெல்லாம் மேற்கு தொகுதியில் தான் நிற்கிறேன், மேற்கு தொகுதியால் செய்கிறேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. செல்லூர் ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னால் நான் சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தேன். இடைத்தேர்தலில் கொடுத்தாங்க, வெற்றி வாய்ப்பு இழந்தேன். மேயர் தேர்தலில் கொடுத்தாங்க, வெற்றி வாய்ப்பு இழந்தேன். எதை நான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சவனாக இருந்தேன். என்னை உலக அறிய செஞ்சவங்க எங்கள் அம்மா இங்கே சீட்டு கொடுத்து இந்த தொகுதி மக்கள் தானே என்னை உலக அறிய செய்தாங்க. 3 தடவை என்னை ஜெயிக்க வச்சுருக்காங்க. நானும் தடவை அவங்கள தான் நம்பி நிற்க போகிறேன். அது அதெல்லாம் சீட்டு கொடுக்கலாம், எங்கள் பொதுச் செயலாளர் தான் கொடுப்பார். அவர் யார் யார் கொடுக்குறான்னு நாங்கள் அதெல்லாம் தலையிட முடியாது. பொதுச் செயலாளர் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். யார் நான் தான் இந்த தொகுதின்லாம் சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய விருப்பத்தை எல்லா 4 தொகுதி நான் மாவட்ட செயலாளர் முறையில் கட்டியிருக்கேன்.